கோவையின் அழகிய கிராமத்திலிருந்து நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. ஆமாங்க, நம்ம அப்பநாயக்கம்பட்டியில் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சூலூர் தாலுக்காவில் அப்பநாயக்கம்பட்டி கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப பெரிய கிராமம், பழமையான கிராமம். இந்த கிராமத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற சத்திமாரியம்மன் திருக்கோயிலை பற்றியும் அதோட வரலாறை பற்றியும் முழுசாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசு தான். எல்லா ஊர்லேயும் சித்திரை திருவிழா செய்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் திருவிழா செய்கிறாங்க. அதுவும் ஆடாமலையில் திருவிழா செய்கிறாங்க. இந்த திருவிழாவை நான் உங்களுக்கு படமாக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம். இதோ நம்ம கோயில் பிரகாரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். கோயில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய கோயிலுங்க. எல்லா நாளுமே நடை திறந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதோ நம்ம சத்திமாரியம்மனை வழிபட தயாராகிட்டோம். இந்த சத்திமாரியம்மன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி உள்ள சாமின்னு நிறைய குருக்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஊர் பொதுமக்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதோட சிறப்பு வரலாறு, தர வரலாறு, இந்த ஊரில் எத்தனை வருஷமாக குடிகொண்டு மக்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார் நமது சத்திமாரியம்மன். எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா சத்திகரகம் எடுக்கிற நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா காலையில் நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இரவு தான் நடக்குது. ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல கூடி சத்திகரகம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அது ஒரு சிறப்பாக இருக்குது. மேளதாளங்கள் முழங்க, இசைவாத்தியங்கள் ஆட, அச்சரி நடத்தி ஒற்றுமையாக இருந்து இவங்க சத்திகரகம் எடுத்து வர்றது நிகழ்வு பாரம்பரியமாக நடத்தி வர ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த வீடியோ தொகுப்பை நான் உங்களுக்கு படமாக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாமி வணக்கம் சாமி. மகாசக்தி மாரியம்மனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே பேசுங்க சாமி. ஓம் சக்தி. சக்தி மாரியம்மன் அப்பநாயக்கம்பட்டி நல்லா காப்பாற்றிட்டு வர்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையானாலும் மக்கள் இங்கே வந்து தான் பத்தான பிரச்சனை முடிக்கிறாங்க. வீட்டில் ஒரு நல்ல காரியம் ஏதாவது ஒன்று செய்யணுன்னாலும் அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அதை செய்கிற பழக்கம். அதே மாதிரி கண்ணில் படலம் வந்தாலும் இங்கே இருந்து தேர்த்தம் ஊற்றி அதை சரி பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா வந்தாலும் இங்கே எல்லாம் சரி பண்ணிட்டு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு வீட்டில் திருட்டு போயிடுச்சுன்னு ஒருத்தர் மேலே பழி போட்டாங்க. அவர் எடுக்காதவர் இருந்தாலும் பொழுது காட்சி நீ கோவில் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி அவர் சரிட்டார். அவர் எடுக்காதவராக சரி மறுநாள் கூட்டம் கோவில் சுற்றி அந்த பொழுது காட்சி எடுக்கலாம். காட்சி ரெடியாக இருக்குது. அன்றைக்கி அவர் ஒரு விரதம் இருந்து மஞ்சள் கலரில் வேஸ்ட்டு எல்லாம் கட்டிட்டு நேராக கோயிலுக்கு வந்தார். கோயில் சுற்றி கூட்டம் வேடிக்கை வந்தது. அவர் வண்டி ஓட்டு ஹோட்டலில் எடுத்து கையில் வச்சுருக்காங்க. அதை எடுத்துட்டு கோயிலை சுற்றி அங்கே வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகலை. எதுவும் கிடையாது. கை சுத்தமாக இருக்குது. இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பேங்க்கு போயிட்டு வந்தார். ஜெகநாத நாயுடு பேர். பேங்க்கில் ஏதோ காரில் பணத்தை 1-2 நிமிஷம் வச்சுருந்துருக்காரு. அது ஏதோ பண்ணி திருட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் முறையிட்ட அது பணம் கெட்டு போச்சு. அதுலேருந்து ஒரு 10,000 அப்போவே சம்மன் கொடுத்து கோவில் செலவு கொடுத்துட்டு போனார். சாமி, இந்த கோயிலோட நடை திறப்பு, நடை சாத்துற நேரமெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. எந்தெந்த மாதிரி விசேஷங்கள் கொண்டாடுவீங்க? கோவில் திறக்கிறது டைம் காலையில் 6 மணிக்கு திறந்துடுவோம். 9 மணி மட்டும் இருக்கும். சாயந்தரம் 5:30லேருந்து 8:30 மணி மட்டும் இருக்கும். எல்லா நாளும் நட திறந்துடும். எல்லா நாளும் விசேஷ காலங்கள் பூஜை எப்போ சாமி இங்கே செய்வீங்க? விசேஷ காலங்கள் விசேஷம் எப்போவும் நடக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமி நாள் ஏதாவது சாமி ஆடி சொல்கிற விஷயம் ஏதாவது வருவாங்க. அன்னைக்கு சிறப்பான ஒரு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு அருள்வாக்கு சாமியாடி அருள்வாக்கு சொல்கிற மாதிரி ஏதாவது பழக்க வழக்கு இருக்குங்களா சாமி? அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நம்ம 300 வருடம் இந்த கோவில் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நீங்கள் அர்ச்சனை பின்னாடி அப்படியே வாரிசாக வந்துட்டு இருக்குது. அம்மா ஊரை காப்பாற்றினாங்க. விமான விபத்துலேருந்து ஊரை காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நல்ல முறையில் நடக்குது. நன்றி சாமி. நன்றி. தகவல் தந்தமைக்கு நன்றி சாமி. வணக்கம்ண்ணா. நம்ம கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே பேசுங்கண்ணா. வணக்கம். கோவை மாவட்டம் அப்பநாயக்கம்பட்டி கிராமம்
சுல்தான்பேட்டை ஒன்றியம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் நோன்பு 15 நாள் ஸ்டார்ட்டாக சிறப்பாக கொண்டாடுவதென பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று அம்மை அழைத்தல் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வணக்கங்க. கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா சுல்தான்பேட்டை ஒன்றியம் அப்பநாயக்கம்பட்டி கிராமம் சக்தி மாரியம்மன் கோயிலுங்க. சுமார் 250 வருஷம் பழமையான கோயில். வருஷம் ஆடி மாதம் 15 நாள் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு சிறப்பாக இந்த விழா போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டிருக்காங்க. இந்த விழா சிறப்பாக நடைபெறுகின்ற நேரத்தில் சிலருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு முன்னாடியும் சைட்லையும் சேர்த்து சுமார் 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பவர் பிளாக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐமாஸ்க் லைட் போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் ஐமாஸ்க் லைட் போட்டிருக்காங்க. நம்ம அப்பநாயக்கம்பட்டி போர்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்கன்னா பனாரஸ் வாலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க. அதுக்கடுத்தது இண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதுக்கடுத்தது ப்ராமினன்ஸுங்கிற ஒரு கம்பெனி. அதுக்கடுத்து விசாகா இண்டஸ்ட்ரீஸுங்கிற ஒரு கம்பெனி. அதுக்கடுத்து மகிழம் ரியல் எஸ்டேட் அவங்க. அதுக்கப்புறம் கண்ணபிரான் ரியல் எஸ்டேட், கண்ணபிரான் சைட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க அப்பநாயக்கம்பட்டி அவங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இத்தனை உதவிகளும் இந்த கிராமத்துக்கு பண்ணியிருக்காங்க. இவர்களுக்கு அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் அப்பநாயக்கம்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். Voy a cantar esta canción con mucho cariño de mi corazón a la República Dominicana, la casa del merengue y la casa de la bachata. Voy a cantar esta canción con mucho cariño de mi corazón a la República Dominicana, la casa del merengue y la casa de la bachata. La 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 la, la casa del merengue. La 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 la, y la casa de la bachata. Música, 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 te traigo música, 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 música de la República. ¡Ajá! அம்மை அழைப்பு நிகழ்வை நம்ம பார்க்க இருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். அப்படியே
ஒரு குதிரை வாகனத்தில் வச்சு தான் அம்மை அழைப்பு நிகழ்வு நடக்க இருக்குது. ஃபஸ்ட்டு சக்தி மாரியம்மனுக்கு பூஜைகள் செஞ்சுக்கிறாங்க ஊர் பெரியவங்க முன்னிலையில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை குருக்கள் வந்து நம்ம வந்து குதிரைக்கு வந்து முறைப்படி வரவேற்று அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி மாலை மரியாதையெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு பூஜைகள் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலமாக நம்ம வந்து போல முடியல எடுத்துக்கிட்டு சத்தியமாரியம்மனோட அழைப்பு நடக்கிற இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. சரியான மழையிலையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக செஞ்சு காமிச்சிருந்தாங்க இந்த ஊர் பொதுமக்களும் அந்த ஊர் பெரியவங்களுமே. பாரம்பரியம் மாறாமல் எல்லா நிகழ்வுலையுமே வந்து நான் படமாக்கியிருக்கேன். பாருங்கள், கொற்ற மலையிலையுமே எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். போன வருஷம் பார்த்தா இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தி காட்டியிருந்தாங்க. அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வாகனத்தில் வந்து சத்திய அழைப்பு நடக்கிறது வந்து எந்த ஊரில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே சொல்லுங்கள். இந்த ஊரில் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரளான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. கொற்ற மலையிலையும் வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டு ஊர் பெரியவங்கள்லாம் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது.
கொஞ்சம் அதிகம் நின்று குதிரை வருது கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டா அப்புறம் சம்பரம் வந்து கொஞ்சம் அதிகம் நின்று போகும் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरुसाष्टा परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। திருவாக்கும் செய்கரும்பும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் பூப்புவார்தம் கையோம். நல்ல கணபதியே நான் காலமே தொழுதால் அல்லல் வினையெல்லாம் அகலமே சொல்லறியேன். தும்பிக்கை கொண்டு தொழுதால் வினை சேரும் நம்பிக்கை கொண்டு நமக்கே விநாயகர் புரோதி வருடம் அப்படி மாதம் பிறந்தவுடன் ஊர் பொதுமக்களும் உள்ளூர் குடித்தன மக்களும் கட்டுக்கார்காலை அழைத்து கட்டளைக்காரர்களை வரவழைத்து சபைதனில் கூடி அவைதனில் கேட்டு 15 நாள் பறைசாட்டிட்டு 5 நாள் கம்பம் பூச்சிட்டு அப்பனாய்க்கப்பட்டினில் எழுந்தருளி இருக்கும் மாரியம்மனுக்கு இன்று புதன்கிழமை காலை துர்கமே மிகுந்த திருக்கல்யாணம். சமயபுரந்தனிலே பிறந்து தயவான கோதகந்தனிலே இருந்து உமையபுரம் ஜோதியே முந்தனுக்கும் சேர்க்கைகளாக ஏற்க முடந்திருமஞ்சனம் கொண்டு நல்லமங்கை நாயகி அப்படாய்க்கப்பட்ட இதனில் எழுந்தருளி இருக்கும் மாரியம்மனுக்கு புதன்கிழமை காலை துர்கமே மிகுந்த திருக்கல்யாணம். நல்ல கணவதிய நல்லூட்டம் நல் சிறப்பு பச்சை பந்தல் வச்சிரப்பொடியால் வான முனிவர்கள் மெச்சிடும்படிக்கு திங்களோர் புகழ சிறந்திடுங்கல்லை அளந்தும் ஒளியில் அதிவிதமாக மதிமை வதித்திட்ட உத்தர வேலைகள் சிறந்த மண்டபமே வாழைதனை உலை கொண்டு நுழைவாயில் தானிட்டு பச்சை பந்தலும் தான் அமைத்து அப்பனாய்க்கப்பட்டதனில் எழுந்தருளி இருக்கும் மாரியம்மனுக்கு செல்வே மிகுந்த திருக்கல்யாணம். கொடிபிடுவேவும் மச்சையை பார்க்க மகிழேஸ்வரனும் சிதம்பேஸ்வரனும் வருக கல்வோர் செய்யும் கஸ்தூரி ரங்கதாயும் அன்புடன் வருக சிதம்பரந்தனில் வாழும் சிவகாமியம் வருக மதுரைதனில் வாழும் மீனாட்சித்தாயும் வருக வடகாசித்தனில் வாழும் விசாலாசித்தாயும் அன்புடன் வருக மதுரைதனில் வாழும் மீனாட்சித்தாயும் வருக கன்னியாகுமரியில் வாழும் கன்னிகா பரமேஸ்வரியும் வருக திருப்பதி தனில் வாழும் விகிடாசுவரியும் அலமேல் மங்கையும் அன்புடன் வருக புரந்தனில் வாழும் தில்லா உரியம்மனும் அன்புடன் வருக கருவேற்காட்டில் வாழும் கண்டி கருமாரியம்மனும் வருக மயிலாப்பூரிதனில் வாழும் கபாலீஸ்வரரும் அன்புடன் வருக வேட்டுப்பனையதனில் வாழும் வனபத்திரகாளியம்மனும் வருக சக்திதனில் வாழும் மாரியம்மனும் அன்புடன் வருக கோயமுத்தூர்தனில் வாழும் ஆயங்கனியும் வெறுத்த கொடியம்மனும் தண்டுமாரியம்மனும் அன்புடன் வருக அவிநாசிதனில் வாழும் 63 பேரும் பெற்ற அம்மனும் ஆகாசராயரும் அன்புடன் வருக பொள்ளாச்சிதனில் வாழும் மாசாணி தாயும் மகிழ்வுடன் வருக சூளக்கல் மாறி சுந்தரியம்மனும் வருக மல்லடந்தனில் வாழும் பொஞ்சாளியம்மனும் பங்காள பரமேஸ்வரியும் அன்புடன் வருக கண்ணம்பளையந்தனில் வாழும் கண்ணமையம்மனும் வருக கலங்கந்தனில் வாழும் மகாலட்சுமி தாயும் வருக சூலூர் தனில் வாழும் அங்காள பரமேஸ்வரியும் அன்புடன் வருக உள்ளூர்தனில் வாழும் ரேணுகாதேவி ஏண்டம்மனும் மகாலட்சுமி தாயும் மகிழ்வுடன் வருக சுருளி 30 கோடி தேவாதி தேவர்களும் 48,000 விசீஸ்வரர்களும் கிண்ணர் கிருடர் கருடர் காந்தர்வரும் வருக வருகவே அசுபத்தை தான் அழைத்து அன்னுடனே சுத்தி செய்து வெள்ளை சமக்காலம் விதமாகத்தான் விரித்து கோலம் ஊடி கொண்டு வந்து புகழாக முன்வைத்து எலுமிச்சைங்கனிகளும் சீப்புடன் பழந்தேங்காயும் இளநீரும் வைத்து
பட்டுப்பட்டாடைகள் வாங்குடனே தான் வைத்து நகைகள் நகைச்சிறப்பு நல்மகாகும் வைத்து அன்புடனே மங்கலியம் தாய்வுடன் தான் வடித்து ஊரு பொதுமக்களும் போயிறங்கி பூசைகளும் தான் முடித்து புதுவாக அம்மனுக்கு ஆவரஞ்சி பட்டும் ஆடைகள் தரித்து தங்க கொட்டியானம் இடையினில் கட்டி ஆறுடன் பதக்கமும் மகிழவே தரித்து தங்கச் சரங்கள் கழித்து நிலணிந்து காதினில் ஓலை கனகமுடன் தரித்து முத்து மூக்குத்தையும் முகத்தில் தான் வைத்து நெற்றியில் பட்டம் நேர்மையாய் சூட்டி தங்க கிரீடம் சிரசனில் வைத்து பார்த்திங்கு வருக வைணமுமாகி குந்தினி இதனில் சீக்கிரம் குளித்து கந்தமார் குடலை கடுகையில் நிறுத்து போதியே வைந்து கொண்டைகளும் தான் முடிந்து போது வண்ணீரால் முகத்தினை கழுவி சாந்தொரு விழிகள் தண்ணீர் மணிந்து முருகு வண்ணீர் முடிவகை கதபம் கனிவு கஸ்தூரி கரித்த சந்தனமும் சொர்க்கலோகத்தில் இருக்கும் இக்கலவைகள் எல்லாம் எடுத்து இன்னுமாயறிந்து மல்லிகை முல்லை மறிக்குழந்தலரி அள்ளி செவந்தி அழகு சென்பமும் கடுக்குடுமிஞ்சி கைகட்டும் பவளமும் நெருக்கடல் சுடை இடையினில் கட்டி பசு முன்னால் செய்த ஒற்றியானத்தை ஒடுக்கமாய் பூட்டி உஞ்சர கொங்கைகள் மீது ரஞ்சிதமாக அரவிக்கைகள் அணிந்து திஷ்டிகள் கழிக்க குட்டிகள் வெட்டி கங்கணம் தரித்து காப்பது சூட்டி நாட்டு கணக்கர்களும் நல்லதோர் மணியமும் உற்றார் உறவினர்களும் ஆன்றோரும் சான்றோரும் அடியேன் பதிந்து அப்பனாய்க்கப்பட்டதனில் எழுந்தருளி இருக்கும் மாரியம்மனுக்கு இன்று புதன்கிழமை காலை எங்குமே மிகுந்த திருக்கல்யாணம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி மழை பெய்து ஓங்கு விரிஞ்சல் கூடுகையல்களை பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேகாத புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் பசுக்களே நீங்காத செல்வம் நிறைந்தாலே ஆயிரம் தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்தனை நிலம் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியமங்கை ஆணைதனை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கவே சீரடியாரெல்லாம் ஒரு குலமாக வாழ்க கலகமும் துயரமும் வீழ்க கருணையும் களிப்பும் பொங்க நலமெல்லாம் விளைய ஞான ஞாயிறு ஒளிக இலகுவாய் சுத்த ஜோதி இறைவா போற்றி போற்றி உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கிடுவோம் பலாது பொழிக பலிபலம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க உறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக குலகமெல்லாம் வாலி வாலியோ.
பிறந்த கணபதியே வாருமையா, கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே வாருமையா, வீரனுக்கு முன் பிறந்த விக்ன விநாயகனே, அரசடியும் பிள்ளையாரே வேம்படியும் பிள்ளையாரே, ஆனை முகம் கொண்டவனே அரசடி பிள்ளையாரே, முந்தி நாயகனே, முருகா சரஸ்வதியே, மணி சரஸ்வதியே, விளையாட வாருமையா, நேர வேளையிலே விட்டு நாங்களைக்க தமிழப்பட்ட விதமா வர ஐயானிங்க உற்சாகமாக பார்த்தீங்கன்னா சத்தியகிரக மலைப்பானது பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளிக்கூடத்து வழியாக கோயில் வளாகத்தை வந்தடையுது. கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா முறைப்படி பெரியவங்க வரவேற்று ஊர் பெரியமுக்கள் வரவேற்று சத்திய மாரியம்மனுக்கு வந்து சிறப்பான வரவேற்பு அளிக்கிறாங்க. பொட்டு மலையிலும் பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குது. சத்திய மாரியம்மனோட அருளை நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு மெய்சில் இருக்குது. மலையிலையும் அத்தனை ஒரு கூட்டம் கலையாமல் சத்தியமாரி வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா.
கோயில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா முறைப்படி சக்தி மாரியம்மனை வரவேற்று உபசரித்து ஆடல் பாடலோடு வந்தவங்களை சாந்தமாக உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பூஜைகள் செஞ்சு வழிபடுறாங்க. பார்க்குறதுக்கு இது ஒரு கண்குள்ளா காட்சியாக இருந்தது. இதே வேறு ஊருக்குள்ள வேறு விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இந்த ஊரில் நடந்த நிகழ்வை மட்டும்தான் நான் இந்த விஷயத்தில் பதிவாக்கியிருக்கிறேன். நமது ஊர் சக்தி மாரியம்மன் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக கோயிலுக்குள்ளே வர்ற காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். மலையோட மலையாகவும் மக்கள் வெள்ளத்துலேயும் நம்ம சக்தி மாறி ஓம் சக்தி பராசக்திங்கிற முழக்கத்தோடு நமது கோயில் வளாகத்தில் வந்தது மெய்சிலுக்கும் காட்சியாக இருந்தது. இதை பார்த்த பக்தோடிகள் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு பதிவிடுங்க. வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் ஏதாவது தவறான தகவல் கொடுத்துருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் நான் கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோ பதிவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இதோ கோயில் நிர்வாகத்தினர் பார்த்திங்கன்னா முறைப்படி நமது சக்தி மாரியம்மனை வரவேற்கும் காட்சி தான் நம்ம பார்க்குறோம். ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி தாயே அனைவரையும் காப்பாற்றுவாயாக. சக்தி மாரியம்மன் நமது கோயில் வளாகத்தை அடைஞ்சிருச்சுங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் சக்தி மாரியம்மன் நமது கோயிலில் அடைஞ்சிருச்சு. சந்தோஷமாக ஆடல் பாடலோட மக்கள் வெள்ளத்தோட நமது சக்தி மாரியம்மன் நமது கோயில் வளாகத்தை அடைஞ்சது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிட்ருக்காங்க. இதோ சக்தி மாரியம்மன் கோயில் மூலஸ்தானத்தில் தீபாவளி காட்டப்பட்டு ஊர் பெரியவங்கள் முன்னிலையில் எல்லாத்துக்குமே தீபாவளி காட்டப்படுது. சக்தி மாரிக்கு சிறந்த முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச கோயில் நிர்வாகத்திற்குமே ஊர் பொதுமக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். எதுக்காகனா எனக்கு வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்தாங்க. சிறந்த முறையில் போய் நானும் சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டேன். மன மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு நானும் வேண்டிக்கிட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் முத்தாரம்மனோட அழைப்பு நடந்ததுங்க. அதையும் நான் படமாக்கியிருக்கிறேன். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து முத்தாரம்மனை எடுத்துகிட்டு கோயிலுக்கு சேர்த்துறது தான் இந்த நிகழ்வு. சிறந்த முறையில் அவங்களும் நடத்தி காய்ச்சிருந்தாங்க. நிறைய பெண் பக்தர்கள் அதுக்குண்டான விஷயங்களை விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தா தான் நாங்கள் கொடுக்குற தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும். இதோ முத்தாரம்மனோட தரிசனம். வணக்கம்மா. எந்த மாதிரி நேர்த்திக்கடன்மா இது? அவங்க கீழே ஒரு கால் வலி கீழேனா கால் பால் சேர்த்து வைக்கிறது, உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னா அது கும்பிடுறது. இதை கொண்டே நம்ம நேர்த்திக்கடன் பண்ணணும் கோயில்ல. சரி வாங்க போலாம்.
முதல்ல போய் நம்ம விநாயகர் பெருமானை தரிசிக்கிறோம். பெரிய ஆலமரத்து கீழே இருக்கிற அப்பநாயக்கன்பட்டியில் இந்த விநாயகர் வந்து ரொம்ப பழமையானவர். பல நூற்றாண்டுகளாக இங்கே அருள் பாலிக்கிறார்னு ஒரு பெரியவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே பெருமாள் கோயில் வழியாக நம்ம மாரியம்மன் கோயில் வளாகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள் நேர்த்திக்கடன் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதோ நம்ம சக்தி மாரியம்மனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சக்தி மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தியுள்ள சாமி. வேண்டிய வரங்களை பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் அள்ளி தந்துட்டு இருக்காங்க. திரளான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வளாகத்தில் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிற காட்சியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வர்றது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே பார்த்திங்கன்னா மடிப்பிச்சை எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா நீங்கள் மனசில் என்ன வச்சு வேண்டுதல் பண்ணுறீங்களோ அது பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த நிகழ்வு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள்லேருந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. எந்த ஊர் இருந்தாலும் திருவிழா சமயத்தில் வந்து அவங்க இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. இந்த புகைப்படம் எல்லாமே அவங்களோட அனுமதியோட புகைப்படமாக்கப்பட்டது மட்டும்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா உடுமுறை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் நம்ம கூட பேசுவாங்க, அதை கேளுங்க. அவங்களோட நேர்த்திக்கடன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த உருவ பொம்மை எதுக்குமே எடுத்துகிட்டு வந்தீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க, சாமிக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன். அதுக்காக என்னையாட்டம் ஒரு பொம்மை வேண்டுதல் வைக்கிறேன். இப்போ அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுங்களாம்மா? நிறைவேறினங்காட்டி நீங்கள் முடி எடுத்து வந்து உருவகரை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. நன்றிம்மா. சக்தி மாரியம்மன் தரிசிக்க பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்க்குறதுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வந்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க. அடுத்த 1 மாதத்தில் வந்து இவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு காண்றது எனக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த ஊர்லையாவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த ஊரில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஊருடைய இந்த மாதிரி விழா நடந்ததுன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வாய்ப்பு தாங்க. நாங்கள் விழாவை வந்து படமாக்கி தரோம். உங்களோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்ததா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டால் மட்டும்தான் எங்களுக்கு உண்டான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வீடியோ நிறைய இருக்குது.
சாக்லேட் பூட்டை நோடு
கொடபிடிக்கிற பாம்பு தாளாட்ட நல்ல கொடபிடிக்கிற பாம்பு தாளாட்ட நாயே பராசக்தியே நாயே பராசக்தி ஆதியும் நீயம்மா ஆதியும் நீயம்மா நீயம்மா ஆதியும் நீயம்மா இவையவளே சம்பிராணி வாசகி சம்பிராணி வாசகி அழைச்சனம்மா வீட்டு வர வேணும் ஆடி வாரா ஓடி வாரா மாரியம்மா 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 நகமாதா நகமாதா நமது வருவாய் மனது மேலே முக்கல் பேசி அதங்கள் பண்ணி முக்கல் பேசி அதங்கள் பண்ணி இல்லை அருகே இலவச புரிந்தார் கூடும் வேலும் அல்லது சக்கரமும் விரம்பும் ஏகமானமும் அதே வருவா அகான புனகப்பட்டு பலாய் வீட்டுகளும் அதே பூவாட பூவாட காரி
இந்த சாமி பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கம்மா. சக்தி மாரியம்மனுங்க ரொம்ப சக்தி நம்புறது. வேண்டது நன்றிம்மா, நன்றி. சரியான கூட்டத்தில் நானும் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டேன். மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே சாமி சன்னதி கூட்டிருந்தோம். ஒரே நேரத்தில் வந்தங்காட்டி கூட்டம் கட்டுக்கடாமல் போயிடுச்சு. சுவாமி தரிசனம் பண்ணி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அழகிய நம்ம அப்பநாயக்கம்பட்டி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எந்த அளவுக்கு விளையாட்டு சாமான்கள் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமாக தான் இருந்தது. பெரியவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமாக தான் இருந்தது. இந்த விழா எப்படி இருந்ததுன்னு அப்படியே கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. நீங்கள் தர ஆதரவோடு தான் நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு குழந்தையாகவே மாறி தூரி விளையாண்டுருக்கேன். சின்ன வயசுக்கே என்னை ஞாபகத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருச்சு. இந்த ஊரில் வந்து பெட்டி தூரி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அதை படமாக்கியிருக்கேன். கம்ப்யூட்டர் ஜோசியம் கேட்டிருக்கிறேன். நான் நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெட்டி தூரி விளையாடுறது வந்து நான் சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகத்தை வந்து இப்போ மலரும் நினைவுலாம் ஏற்படுத்தியிருக்கு.
பங்கேற்ற அனைத்து பக்தோடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க. அன்னதானம் வழங்குறதே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு. எல்லா உயிரினங்களுக்கும் பசியாற்றுவது சக்தி மாதிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்தி மாதிரி எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிச்சிருந்தா விழா இனிதே நிறைவேறியதுங்க. கருத்துக்களை அப்படியே கவனம்